மௌலித் எடுத்துங்களேன், ரசூலுல்லாஹ்வை எப்படி பார்க்கறாங்க? ரசூலுல்லாஹ்வை ரசூலுல்லாஹ்வாக நம்ப வேண்டும், மனிதராக நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற எனக்கு ஒரு வஹி செய்தி, இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது, அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசமே தவிர நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அப்ப நபிகள் நாயகத்தை ஒரு மனிதராக பார்க்காமல் நபிகள் நாயகத்தின் பெயரிலே மௌலித் ஓடுகிறோம், கவிதை பாடுகிறோம் என்ற பெயரிலே எப்படி படிக்கிறாங்க? அன்த கஃபாருல் ஹத்தாயா, பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான், எங்களுக்கு ரிஸ்கை தரக்கூடியவர்கள் நீங்கள் தான், பிழைகளை பொறுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான், எங்களுடைய கஷ்டங்களை கவலைகளை போக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் கொடுக்கறாங்களா இல்லையா? பாவங்களை மன்னிக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய அதிகாரமா? அல்லாஹ் குர்ஆனிலே கேக்குறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? உங்க பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ், அந்த அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ். அந்த அதிகாரத்துல ரசூலுல்லாஹ்வை கூட்டாக்குறாங்களே, ரசூலுல்லாஹ்வை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கல. நபிகள் நாயகத்தை எந்த இயல்பில் நம்ப வேண்டுமோ அந்த இயல்பில் நம்பல, இறைவனுடைய தனித்தன்மையை வைத்து நம்புகிறார்கள். அதனால் இணை வைப்பு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஓரிரை கொள்கையை இஸ்லாம் அடிப்படை கொள்கையாக கொண்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஓரிரை கொள்கையை பிரதிபலிக்கின்ற வகையில்தான் இஸ்லாத்தின் அடிப்படை கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த கலிமாவை எல்லா முஸ்லிம்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன மக்தப் மதரசா போகின்ற பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த கலிமாவையும் இதனுடைய அர்த்தத்தையும் விளங்கிதான் வைத்திருக்கிறது. ஆனால் இந்த கலிமா நமக்கு என்ன பொருளை சொல்லித் தருகிறதோ, என்ன கருத்தை நமக்கு பிரதிபலிக்கிறதோ, அந்த முழு கருத்தை பல முஸ்லிம்கள் விளங்காதவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த கலிமா அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை மட்டும் நமக்கு சொல்லித் தரவில்லை. அல்லாஹ்வை வணங்குவதோடு அல்லாஹுக்கு இணையாக எந்த ஒரு படைப்பினத்தையும் நாம் ஆக்கக்கூடாது என்ற இணை வைப்புக்கு எதிரான பிரகடனத்தையும் இந்த கலிமா நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பது இந்த கலிமாவின் ஒரு பகுதி தான். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் இறைவனுடைய தகுதிக்கு, இறைவனுடைய அந்தஸ்துக்கு எந்த ஒரு படைப்பினத்தாலும் வர முடியாது. இறைவனுக்கு இணை துணை கிடையாது, இறைவன் தனித்தவன், அவன் ஒருவன் தான் என்ற ஓரிரை கொள்கையை போதித்து இணை வைப்புக்கு எதிரான பிரகடனத்தையும் இந்த கலிமா சொல்லித் தருகிறது. ஆனால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருக்கின்ற சில முஸ்லிம்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது என்பதில் தெளிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஷிர்க் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, இணை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இணை வைப்புனா என்ன, ஷிர்க்னா என்ன என்பதை அறியாதவர்களாக ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டே, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றே ஒப்புக்கொண்டே, அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, ஷிர்க் வைக்க கூடாது என்று பிரச்சாரம் செய்து கொண்டே, இன்னொரு புறம் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்து வருபவர்களாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இணை வைப்புனா என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் இஸ்லாம் சொல்லுகின்ற ஓரிரை கொள்கையிலேயே நம்மால் சரியாக இருக்க முடியும். அப்ப இணை வைப்புனா என்ன? முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இணை வைப்பின் விஷயத்துல பலருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹும் இறைவன், இன்னொரு மனிதனும் இறைவன், அல்லாஹும் இறைவன், இதோ இந்த மரமும் இறைவன் என்று சரிக்கு சமமாக, இணைக்கு இணையாக, நிகருக்கு நிகராக ஆக்குவதுதான் இணை வைப்பு என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் இணை வைப்பு தான். ஆனால் அது மட்டும்தான் இணை வைப்பா? இணை வைப்பு என்பது சரிக்கு சமமாக 50% அல்லாஹ்வையும் 50% இன்னொருவரையும் நம்புவது மட்டும்தான் இணை வைப்பா என்றால் அப்படி இல்லை. இறைவன் இந்த இணை வைப்புக்கான வரையறையை 50%லிருந்து துவக்கவில்லை. எந்த அளவிற்கு இறைவன் இணை வைப்பினுடைய வரையறையை துவக்குகிறான் என்றால், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவர்கள் அணுவளவு கூட அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல, கடுகின் விதையளவு கூட அதிகாரம் படைத்தவர்கள் அல்ல.
என்று இறைவன் குர்ஆனிலே 35வது அத்தியாயம் 13வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப இறைவன் இந்த வசனத்துல யாரெல்லாம் அல்லாஹ்வை விடுத்துவிட்டு வேறு இறைவனை நம்புகிறார்களோ, வேறு கடவுளை நம்புகிறார்களோ, இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்களை செய்கிறார்களோ, அவர்கள் யாரின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலிருந்து அணுவளவு கூட பெறமாட்டார்கள் என்றால், இறைவனுடைய அதிகாரத்தில் 0.00001 என்று எவ்வளவு மைனூட்டான அளவை நாம் சொன்னாலும் அந்த அளவுக்கு கூட அதிகாரத்தை, இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய பண்பை எந்த ஒரு படைப்பினத்தாலும் பெற முடியாது. அப்படி பெறுவார்கள், அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு தகுதி இவருக்கு இருக்கிறது, ஒரு சின்ன இறை ஆற்றல் இந்த மனிதனுக்கு இருக்கிறது, ஒரு சின்ன இறை ஆற்றல் இந்த பொருளுக்கு இருக்கிறது என்று நம்பிவிட்டால் கூட அது இணை வைப்பிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா 50% அல்லாஹ் சொல்லல, ஒரு சின்ன அளவு கூட, மைனூட்டான அளவு கூட, வார்த்தைகளில் வடித்திட முடியாத நுணுக்கமான அளவு கூட இணையை இறைவனுக்கு வைத்துவிடக் கூடாது, இறை அதிகாரத்திலே கூட்டை ஏற்படுத்தி விடக் கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதை நாம ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளுவதற்குத்தான் பகுத்தறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது, எல்லா உயிரினங்களை விட மனிதன் வேறுபட்டு இருப்பதை இந்த பகுத்தறிகின்ற சிந்தனையை வைத்துத்தான். பகுத்து அறிகிறான், எது நன்மை எது தீமை, எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு என்று பகுத்து பிரித்து அறிகின்ற ஆற்றலை, அறிவை இறைவன் மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த பகுத்தறிவை வைத்துத்தான் இன்றைக்கு மனிதன் அறிவியல் உலகிலே உச்சாணி கொம்பை தொட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் பகுத்தறிவை மனிதன் பயன்படுத்த வேண்டிய முதல் அடிப்படையான விஷயமே தன்னை படைத்த இறைவன் விஷயத்தில் தான். இறைவனை பார்க்கின்ற பார்வையில் மனிதனை பார்ப்பதை போல இறைவனை பார்க்க கூடாது, மனிதனை இறைவனை பார்ப்பதை போல பார்க்க கூடாது. இப்படி பிரித்து அறிய வேண்டும். மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், இறைவனை இறைவனாக பார்க்க வேண்டும். மனிதனை பார்ப்பதை போல இறைவனையோ அல்லது இறைவனை பார்ப்பதை போல இன்னும் பிற படைப்பினத்தையோ நாம் பார்த்தோம் என்றால் அங்கேதான் இணை வைத்தல் என்பது உருவாகிறது. அப்போ பகுத்து அறிய வேண்டும். மனிதனை மனுஷனா பார்க்கணும், இறைவனை இறைவனா பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, மனிதனுக்கு இருக்கின்ற பலவீனங்களை யாராவது அல்லாஹுக்கு சொல்லுவோமா? மனுஷனுக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்குது? ஏராளமான பலவீனங்கள் இருக்குது. மனிதனுக்கு தூக்கம் அவசியம், இறைவனுக்கு தூக்கம் அவசியம்னு சொல்லுவோமா? எந்த முஸ்லிமாவது அல்லாஹ் தூங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவானா? எந்த முஸ்லிமும் சொல்ல மாட்டான். மனிதனுக்கு பசி இருக்கிறது, அல்லாஹுக்கு பசி இருக்குதுன்னு எந்த முஸ்லிமாவது சொல்லுவானா? மனிதனுக்கு குடும்ப தேவை இருக்கிறது, இறைவனுக்கு அப்படியான குடும்ப தேவை இருக்கிறதுன்னு எந்த மனிதனாவது சொல்லுவானா? அப்ப மனிதனுக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ, தூக்கத்திலிருந்து, மறதியிலிருந்து, பசியிலிருந்து, குடும்ப தேவையிலிருந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ அதை இறைவனோடு இணைத்து பார்ப்பது கிடையாது. அதை அல்லாஹோடு எந்த முஸ்லிமும் இணைத்து பார்ப்பது கிடையாது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறான். அல்லாஹுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறதோ, அல்லாஹுக்கு என்னென்ன தனித்தன்மைகள் இருக்கிறதோ, இறைவனுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அதை மனுஷனோட கொண்டு வந்து லிங்க் பண்றான். எப்படி மனிதனுடைய பலவீனத்தை இறைவனோடு இணைத்து பார்க்க கூடாதோ, மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், இறைவனை இறைவனாக பார்க்க வேண்டுமோ, பகுத்தறிய வேண்டுமோ, அதே போலத்தான் அல்லாஹ்வை பார்ப்பதை போல மனிதர்களையோ எந்த படைப்பினத்தையோ பார்க்க கூடாது. இப்படி பார்க்க துவங்குகிற இடத்தில்தான் மனுஷனை மனுஷனா பார்க்காம இறைவன் படைத்த எந்த ஒரு படைப்பினத்தையும் அந்த படைப்பினங்களாக பார்க்காமல் இறைவனை போன்று செயல்படுகின்ற ஆற்றல் இருப்பதாக எங்கே கற்பனை செய்யப்படுகிறதோ அங்கே தான் இணை வைப்பு துவங்குகிறது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, இது ஒரு இறைவனுடைய படைப்பினம், ஒரு சின்ன ஒரு பொருள், ஒரு உணவு பொருள். இந்த எலுமிச்சம்பழத்தால என்ன முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இயல்பாக எலுமிச்சம்பழத்தை வைத்து என்னென்ன பயன்களை அனுபவிக்கிறோமோ அதுதான் சொல்லுவோம். நம்ம வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, வீட்டில் ஃப்ரிட்ஜு திறக்கிறோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை பார்க்குறோம். இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்த உடனே யாரும் பதறி போறது கிடையாது. வீட்டில் யார் எலுமிச்சம்பழத்தை வாங்கி வச்சது, நல்ல காரியத்தை செஞ்சீங்களே, இவ்வளவு மோசமான காரியத்தை செஞ்சிட்டீங்களன்னு சொல்லி எலுமிச்சம்பழம் வாங்கினதுக்காக வீட்டில் மனைவியோடு சண்டை போடுறது கிடையாது.
வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரோடு சண்டை போடுறது கிடையாது, பதட்டம் கொள்வது கிடையாது, பயம் கொள்வது கிடையாது. அந்த எலுமிச்சம்பழத்தால் என்ன அனுபவிப்போமோ அதை நாம அனுபவிப்போம். எலுமிச்சம்பழத்தை வச்சு ஜூஸ் போடுவோம், உணவுக்கு பயன்படுத்துவோம். இப்படி அந்த எலுமிச்சை பழத்தால் என்ன பயன்களை அனுபவிப்பதற்கு இறைவன் இயற்கை தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த இயற்கை தன்மையை எலுமிச்சை பழத்திலிருந்து அனுபவிப்போம். அதே எலுமிச்சை பழத்தை இந்த ஃப்ரிட்ஜில் பார்க்கும் பொழுது பதறாமல் இருந்த அந்த மனிதன் ரோட்டில் பார்க்கும் பொழுது பதறான். எலுமிச்சை பழம் கிடக்குது, மிதிச்சிடக்கூடாது, நீ ஓரமா கொஞ்சம் நகர்ந்து வா, அதை மிதிச்சிட்ட எவனாவது செய்வனை வச்சிருப்பான், நமக்கு எல்லா கேடும் வந்துவிடும், நமக்கு இருக்கிற நல்லதெல்லாம் அழிஞ்சு போயிடும் என்று நம்பக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற நல்லது கெட்டதை தீர்மானிக்கின்ற ஆற்றல் பண்பு இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கிறது என்று இங்கே நம்பிக்கை வந்து விடுது. வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்கிறவர் அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படி பார்க்கல. ஏன் பார்க்கல? எலுமிச்சம்பழம்னா அது உணவுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று. உணவுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றை பார்த்து பயப்பட தேவையில்லை, அதை நான் உணவுக்காக எடுத்துக்கொள்கிறேன் என்று இயல்பாக அதை அணுகுகிறோம். அதே எலுமிச்சம்பழத்தை ரோட்ல பார்க்கும் பொழுது அதே மனிதன் பதறாமல் வீட்டில் இருக்கின்ற பொழுது பார்த்த மனிதன் ரோட்டில் கிடக்கின்ற பொழுது பதறி போகிறான். ஏன்? இங்கே அவன் எலுமிச்சம்பழத்தை பார்க்கின்ற பார்வை மாறுகிறது. எப்படி மாறுது? இந்த எலுமிச்சம்பழத்தால எனக்கு கேடு வந்து நுழைஞ்சிடும், என் வாழ்க்கை நாசமா போயிடும், என் வாழ்க்கையில இல்லாத கெட்டதெல்லாம் வந்துடும் அப்படின்னு நம்பக்கூடியவனாக மாறி விடுகிறான். அப்ப இந்த இடத்தில் தான் இணை வைப்பு பிறக்கிறது. ஏன்? இறைவனுடைய படைப்பான அந்த எலுமிச்சை பழத்தை எலுமிச்சையாக பார்க்காமல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற நன்மை தீமையை தீர்மானிக்கின்ற ஒரு அம்சமாக பார்க்கிறோம். நன்மை தீமையை தீர்மானிப்பது யார்? அல்லாஹ். அந்த அதிகாரத்தை ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்கிறதாக இங்கே நம்புகிறோம். இங்கே எலுமிச்சம்பழத்தை அல்லாஹ்வை பார்ப்பதை போல அந்த படைப்பை பார்க்கிறோம். காஞ்ச மிளகா இருக்கு, இந்த காஞ்ச மிளகாவை வீட்டில் வாங்கி வச்சிருப்போம், சட்னிக்கு பயன்படுத்துவோம், சமையலுக்கு பயன்படுத்துவோம். இதை வீட்டில் வாங்கி வச்ச உடனே கோவப்பட்டு யாரும் கத்துறது கிடையாது. இதையெல்லாம் வீட்டில் வாங்கி வைப்பாங்களா? இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பொருளா? நல்லதா போச்சு, இதனாலதான் வீட்டில் சந்தோஷமே இல்லை, இதனாலதான் வீட்டில் இருக்கிற பரக்கத்தே போயிடுச்சு, எல்லா நோய் நொடியும் வந்துடுச்சு, இப்படி யாராவது புலம்புவோமா? எல்லா வீட்லையும் டப்பால வாங்கி அடைச்சு வச்சிருக்கிறோம். ஏன்? வீட்டில் வாங்கி வைத்திருக்கிற அந்த மிளகாவை பார்க்கின்ற பொழுது யாரும் அது நம்முடைய நன்மை தீமையை தீர்மானிக்கின்ற பொருளாக பார்க்கவில்லை, அதை மிளகாவாக பார்க்கிறோம். இறைவன் எந்த இயல்பில் அதை படைத்திருக்கிறானோ அந்த இயல்பில் பார்க்கிறோம். சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளாக பார்க்கிறோம். அப்போது பதட்டமோ பயமோ எந்த ஒரு தடுமாற்றமோ இல்லாமல் அதை இயல்பில் அந்த மிளகாவை பார்ப்பதினால் அதை அதற்காக பயன்படுத்துகிறோம். எதற்காக அது படைக்கப்பட்டது, எந்த இயல்பில் அது இருக்கிறது, அந்த இயல்பில் அதை பார்க்கிறோம். அதே மிளகா ரோட்ல கிடக்குது, அதை பார்க்கின்ற பார்வை இங்கே மாறுகிறது. எப்படி பார்க்கிறான்? மிளகாவை மிளகாவாக பார்க்காமல், வீட்டில் இருந்த மிளகாவை பார்த்ததை போல ரோட்டில் கிடக்கின்ற மிளகாவை பார்க்காமல் அதற்கு ஒரு கூடுதல் புனிதத்தை கொடுக்கிறான். எப்படிப்பட்ட புனிதம்? அல்லாஹ்வுடைய புனிதம். அல்லாஹ் எப்படி மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற நன்மை தீமையை நாடுவானோ, நல்லது கெட்டதை ஏற்படுத்துவானோ, அத்தகைய ஒரு பொருளாக அந்த மிளகாவை பார்க்கின்ற பொழுது இங்கே மிளகாவை மிளகாவாக பார்க்காமல் அல்லாஹ்வாக பார்க்க தொடங்குகிறான், இறைவனாக பார்க்க தொடங்குகிறான். இங்கேதான் இணை வைப்பு வருகிறது. யோசிச்சு பாருங்க, இங்க எந்த மனுஷனாவது இப்படி பயப்படுகிற எந்த மனிதனாவது எலுமிச்சை பழத்தை அல்லாஹ்னு சொல்றானா? யாரும் சொல்ல மாட்டார்கள். எலுமிச்சை பழத்தை கடவுள்னு சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. மிளகாவை இறைவன் சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. எலுமிச்சை பழத்தை அல்லாஹ் என்றோ இறைவன் என்றோ கடவுள் என்றோ சொல்வது கிடையாது. ஆனால் அவர்கள் நம்புகின்ற நம்பிக்கை, அவர்கள் பார்க்கின்ற பார்வை இறைவனை பார்ப்பதை போல அங்கே இருப்பதினால் அதுதான் இணை வைப்பிலே கொண்டு போய் சேர்க்கிறது, ஷிர்கிலே கொண்டு போய் சேர்க்கிறது. அப்ப ஷிர்க் என்றால் என்ன? எந்த ஒரு படைப்பினத்தையும் அதனுடைய இயல்பில் பார்க்காமல் இறைவனுடைய இயல்பில் வைத்து பார்க்கின்ற பொழுது, இறைவனுடைய தனித்தன்மையில் வைத்து பார்க்கின்ற பொழுது அங்கே தான் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற காரியம் வந்து விடுகிறது, நம்பிக்கை வந்து விடுகிறது. அவர்கள் அந்த படைப்பினத்தை கடவுள் என்றோ அல்லாஹ் என்றோ இறைவன் என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கை இறைவனை பார்ப்பதை போன்ற பார்வை வந்துவிடும் என்றால் அங்கே இணை வைப்பு வந்து விடுகிறது. இப்படித்தான் தர்கா வழிபாடு எடுத்துங்க, தாயத்து நம்பிக்கை எடுத்துங்க, சூனிய நம்பிக்கை எடுத்துங்க,
மௌலிதை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா விஷயங்களிலேயும் இதே நம்பிக்கை தான் பிரதிபலிக்குது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய ஒரு தன்மை விஷயத்துலதான் அதை சரியாக நம்பாத பொழுதுதான் ஏராளமான இணை வைப்பு காரியங்கள் இன்றைக்கு இருக்குது. என்ன தன்மை? அல்லாஹ் தான் மனிதனுடைய வாழ்வில் நல்லதை நாடுவதும் கெட்டதை நாடுவதும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குதா, நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல பரக்கத்து கிடைக்குது, நல்ல ரிசுக்கு கிடைக்குது, குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கிறார், இப்படி அவருடைய வாழ்வில் நன்மைகள் நடைபெற்றால் அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. ஒரு மனிதருக்கு வியாபாரத்தில் நஷ்டம் கிடைக்குதா, குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறாரா, அவருடைய வாழ்விலே சந்தோஷங்கள் இல்லாமல் இருக்குதா, நோய் நொடிகளுக்கு ஆட்படுகிறாரா, பரக்கத்து இல்லாமல் இருக்கிறாரா, இப்படி எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகிற நன்மையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான், ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற கெட்டதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான். எல்லாமே அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. அப்ப நன்மையை நீக்குகிற ஆற்றலும் அல்லாஹுக்கு தான் இருக்குது, கெட்டதை நீக்குகிற ஆற்றலும் அல்லாஹுக்கு தான் இருக்குது. நன்மையை கொடுக்கின்ற ஆற்றலும் அல்லாஹுக்கு தான் இருக்கிறது, கெட்டதை கொடுக்கின்ற ஆற்றலும் அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. இந்த நம்பிக்கையை சரியாக நம்பாததின் விளைவாகத்தான் படைப்பினங்களுக்கு இந்த ஆற்றலை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தர்கா வழிபாடு எடுத்துங்க, தர்காவுல ஏன் போய் நிக்கிறாங்க, அங்க போய் இறந்தவர்கிட்ட ஏன் போய் கையேந்துறாங்க? இறந்தவரிடத்தில் அவர்கள் கையேந்துவதற்கான காரணமே எனக்கு குழந்தையை தாங்க எஜமானே, நாவூர்ல போய் நிக்கிறாங்க லைன் கட்டி, கொடிமரத்துல பிள்ளையினுடைய தொட்டி வடிவத்தில் ஒரு பொம்மையை கட்டி தொங்க விடுறாங்க. ஏன்? எனக்கு குழந்தை இல்லை, அதனால இவர் தரணும், எஜமான் தரணும். யார் எஜமா? அல்லாஹ் சொல்லல, நாகூரில் அடங்கி இருக்கிற சாவுனம் மீது அவர்களை சொல்லுகிறார்கள். நான் வீடு கட்டணும், வீடு மாதிரி ஒரு பொம்மையை வாங்கி கட்டி தொங்க விடுறாங்க. கல்யாணம் ஆகணும், அதற்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் தன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற நன்மையான கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் வைப்பதற்கு பதிலாக, இறைவனிடத்தில் மன்றாடுவதற்கு பதிலாக, இறைவனிடத்தில் கேட்பதற்கு பதிலாக இறந்த மனிதரிடத்தில் கேட்கிறாங்களே. எந்த நம்பிக்கையில? அவர் நன்மையை செய்வார் தானே, நம்முடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்துவார் தானே. நம்முடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்துகிற, கெட்டதை ஏற்படுத்துகிற, நல்லதை நீக்குகிற, கெட்டதை நீக்குகிற ஆற்றல் யாருக்கு இருக்குது? மனிதருக்கு இருக்குதா? இறந்தவருக்கு இருக்குதா? மையத்துக்கு இருக்குதா? ஒரு கைத்துக்கு இருக்குதா? ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குதா? ஒரு மிளகாக்கு இருக்குதா? ஒரு கொடிமரத்துக்கு இருக்குதா? எதற்கு இருக்கிறது? அல்லாஹுக்கு தான் இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய ஆற்றல். இறைவனுடைய ஆற்றலை மனிதனோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. மனுஷனுடைய பலவீனத்தை இறைவனோடு மிக்ஸ் பண்ணுவோமா? யோசிச்சு பாருங்க. மனிதன் தூங்குகிறான், அல்லாஹ் தூங்குறான் சொல்லுவோமா? மனுஷன் பசியில அல்லல் படுறான், அல்லாஹ் மனுஷன் பசியில் அல்லல் படுறான் சொல்லுவோமா? சுப்ஹானல்லாஹ், யாருமே சொல்ல மாட்டோம். எந்த முஸ்லீமுமே, தர்கா வழிபாட்டில் இருக்கின்ற ஒரு முஸ்லீம் கூட சொல்ல மாட்டார். அவ யாருமே சொல்ல மாட்டோம். அப்ப மனிதனுடைய பலவீனத்தை அல்லாஹோடு இணைக்க மாட்டோம்னா அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் மனுஷனோடு இணைக்க கூடாது தானே? அல்லாஹ்வுடைய தனித்தன்மையையும் மனிதனோடு கற்பனை செய்து பார்க்க கூடாது தானே? அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தர்கா வழிபாட்டில் அதுதான் நடக்கிறது. ஒரு தாயத்தை எடுத்துங்க, தாயத்து கட்டிக்கிறாங்க. ஏன் கட்டிக்கிறாங்க? எனக்கு தீங்கெல்லாம் நீங்கணும், நோய் நொடி எல்லாம் குணமாகணும், எனக்கு வர கஷ்டம் எல்லாம் போகணும், அதுக்கு தாயத்து. அந்த ஆற்றல் அந்த கைத்துக்கு இருக்குதா? கயிற்று என்ன இயல்பில் பார்க்கிறோம்? ஒரு கயிறுக்கு என்ன இயல்பு இருக்கிறது? கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும், இரண்டு பொருட்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்படும். இதுதான் கயிறினுடைய இயல்பு. அந்த இயல்பில் பார்க்காமல் கயிறை இறைவனுடைய தனித்தன்மையை வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் இங்கே இணை வைப்பு வருகிறது. சூனியம் ஒரு மனுஷனுடைய வாழ்வில ஏற்படுகின்ற தீங்குகளை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். நான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு ஏற்படுத்துறதா இருந்தால் அடிச்சு ஏற்படுத்தலாம், ஒரு தொடர்போடு ஏற்படுத்தலாம். எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு தீங்கு ஏற்பட வேண்டும் என்றால், ஒரு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் அது மனுஷனால முடியவே முடியாது, அல்லாஹ்வால தான் முடியும். சூனியத்தை எப்படி நம்புறாங்க? எந்த தொடர்பும் இல்லாமல் சூனியக்காரன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்ய முடியும் என்று நம்புறாங்க. இப்படியான ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான மனிதனுக்கு? மனிதனுடைய இயல்பில் அது இருக்கிறதா? அப்ப மனிதனுடைய இயல்பில் இல்லாத ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய தனித்தன்மையில் இருக்கின்ற விஷயத்தை மனிதனோடு இணைத்து பார்க்கின்ற பொழுது இங்கே இணை வைப்பு உருவாகிறது. மௌலித் எடுத்துங்களேன், ரசூலுல்லாவை எப்படி பார்க்கறாங்க? ரசூலுல்லாஹ்வை ரசூலுல்லாவாக நம்ப வேண்டும், மனிதராக நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற எனக்கு ஒரு வகை செய்தி, இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது,
அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசமே தவிர நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று பிரகடனப்படுத்தினார்கள். அப்ப நபிகள் நாயகத்தை ஒரு மனிதராக பார்க்காமல் நபிகள் நாயகத்தின் பெயரிலே மௌலிது ஓடுகிறோம், கவிதை பாடுகிறோம் என்ற பெயரிலே எப்படி படிக்கிறாங்க? அன்த கஃபாருல் ஹத்தாயா, பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் தான், எங்களுக்கு ரிசுக்கை தரக்கூடியவர்கள் நீங்கள் தான், பிழைகளை பொறுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான், எங்களுடைய கஷ்டங்களை கவலைகளை போக்கக்கூடியவர்கள் தான் என்று நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் கொடுக்குறாங்களா இல்லையா? பாவங்களை மன்னிக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய அதிகாரமா? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? உங்க பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ், அந்த அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ். அந்த அதிகாரத்துல ரசூலுல்லாஹ்வை கூட்டாக்குறாங்களே. ரசூலுல்லாஹ்வை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கல. நபிகள் நாயகத்தை எந்த இயல்பில் நம்ப வேண்டுமோ அந்த இயல்பில் நம்பல, இறைவனுடைய தனித்தன்மையில் வைத்து நம்புகிறார்கள். அதனால் இணை வைப்பு வருகிறது. அப்ப எந்த ஒரு இணை வைப்பாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படையில் என்ன இருக்கும் என்றால், இறைவனுடைய தனித்தன்மையோடு ஒரு படைப்பினத்தை இணைத்து பார்ப்பதுதான் இருக்கும். குறிப்பாக நன்மை செய்கின்ற தீங்கை ஏற்படுத்துகின்ற இறைவனுடைய தனித்தன்மையோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இறைவனால் நன்மையை ஏற்படுத்த முடியும், எந்த தொடர்பும் இல்லாமல் இறைவனால் தீங்கை ஏற்படுத்த முடியும். இது இறைவனுடைய தனித்தன்மை. அந்த தனித்தன்மையோடு படைப்பினத்தை கூட்டாக்குறாங்களா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு மறுப்பு சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் திருக்குர்ஆனில் எப்படி பேசுகிறான்? சூரத்துல் அன்ஆம் 71வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அனதுஉ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉனா வலா யதுர்ருனா, எங்களுக்கு எந்த நன்மையையும் செய்ய முடியாத, எந்த கெட்டதையும் ஏற்படுத்த முடியாத ஒன்றை அல்லாஹ் எடுத்துவிட்டு நாங்கள் அழைப்போமா? நீங்க இறைவனுக்கு இணையாக்குறீங்களே, நீங்க வணங்குறீங்களே, நீங்க பிரார்த்தனை செய்றீங்களே, இவர்களெல்லாம் யாரு? இவர்களால் ஒரு நன்மையை ஏற்படுத்திட முடியுமா? அல்லாஹ் ஏற்படுத்துவதை போல தீங்கை ஏற்படுத்திட முடியுமா? எந்த நன்மையையும் செய்ய முடியாத, எந்த தீங்கையும் செய்ய முடியாதவர்கள், அவர்களை நாங்க நம்புவோமா என்று நபியை நீங்கள் கேளுங்கள். இணை வைப்பை எப்படி உடைக்கிறான்னா, நன்மை செய்கின்ற ஆற்றல் தீங்கை ஏற்படுத்துகிற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். அல்லாஹ்வை போன்று எந்த தொடர்பும் இல்லாமல் எந்த படைப்பினத்தாலும், அது மனிதனாலும் எந்த ஒரு பொருளாலும் நபிகள் நாயகத்தாலும் கூட எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நன்மையை ஏற்படுத்த முடியாது, தீங்கை ஏற்படுத்த முடியாது. அப்படி இறைவனுடைய தனித்தன்மையை மனிதர்களோடு இணைக்க கூடாது. அப்படி இறைவனுடைய தனித்தன்மையில வச்சு நாங்க பார்ப்போமா? அல்லாஹ் இணை வைப்பை எப்படி உடைக்கிறான் பாருங்க. அதே மாதிரி யூனுஸ்ல 18வது வசனத்துல இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வயஅபுதுன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், இவர்கள் யாரை வணங்குறாங்கன்னா எந்த தீங்கு எந்த நன்மையையும் எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாதவர்களே இவர்கள் வணங்குகிறார்கள். இவங்க வணங்குறவங்கலாம் அவர்களால நல்லதை ஏற்படுத்த முடியாது, தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. ஆனா இவங்க எதுக்கு போய் வணங்குறாங்க? இவர்களால நமக்கு பரக்கத்து கிடைக்கும்னு போய் நிக்கிறாங்க. இவர்களால நமக்கு ஒரு தீங்கு நடக்கும், தீங்கு ஏற்படும், தீங்கிலிருந்து இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று போய் நிக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய இயல்பு அதுவா? அல்லாஹை போன்ற நன்மை அவர்களால் ஏற்படுத்த முடியாது, தீங்கை ஏற்படுத்த முடியாது. ஆனா அவங்கள போய் இவங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. வணங்கிட்டு இவங்க என்ன சொல்லுவாங்களா? ஹாஉலாய் ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவர்கள். யோசிச்சு பாருங்க, மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொன்ன வார்த்தை, அபூஜஹல் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அவர்கள் வணங்குகிற, அவர்கள் யாரிடத்துல கையேந்துகிறார்களோ, யாரால் தங்களுக்கு நன்மை ஏற்படும் என்று நம்பினார்களோ அந்த சிலைகளிடத்தில் போய் கையேந்தி விட்டு சிலைகளை வணங்கி விட்டு சிலைகளை கடவுள்னு சொல்லல, இவர்கள் எங்களுடைய இறைவன் என்று சொல்லல. அல்லாஹ் தான் இறைவன், அந்த அல்லாஹ்விடத்தில் இவர்கள் பரிந்துரை செய்வார்கள். இதைத்தான் இன்னைக்கு சொல்றாங்க தர்கா வழிபாட்டுக்காரர்கள். ஷாவுல் ஹமீதை ஏங்க கடவுள்னு சொல்றீங்க, ஏங்க இறைவன் சொல்றீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நாங்க எங்க இறைவன் சொன்னோம், நாங்க எங்க கடவுள்னு சொன்னோம்? அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் தான் கடவுள். அப்ப எதுக்குங்க இவர்கிட்ட போய் கையேந்துறீங்க? இறந்தவர்கிட்ட போய் ஏன் துவா செய்றீங்க? அவருடைய கபூர்ல போய் ஏன் சஜிதாவுல விழுவுறீங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்காக ஒரு பரிந்துரை செய்வார். இதைத்தான அபூஜஹல் சொன்னான், இதைத்தான அபூ லஹப் சொன்னான். இவர்களுடைய இந்த கொள்கையை தரைமட்டமாக்குவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை அங்கே பிரகடனப்படுத்தினார்கள். அப்ப எந்த இணை வைப்பு கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து ஒழிக்க வந்தார்களோ அதை இன்றைக்கு கலிமாவை சொல்லிக்கொண்டே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே, முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே அவர்கள் ஒழித்த அந்த கொள்கையை இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயராலேயே இணை வைப்பு கொள்கையை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோமா இல்லையா? ஏன்?
அல்லாஹ்வை அல்லாஹ்வாக பார்க்கல, மனிதனை மனிதனாக பார்க்கல. அல்லாஹ்வை பார்ப்பதை போல மனிதனை பார்க்கிறாங்க. அப்ப இந்த சரியான நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் தான் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு நல்லதை செய்கின்ற கெட்டதை ஏற்படுத்துகின்ற ஆற்றல் படைத்தவன். மனிதனுக்கு ஏற்படுகின்ற நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்விடத்தில் இருந்து வருது. அது போறதும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. எந்த தொடர்பும் இல்லாமல் நல்லது கெட்டதை செய்கின்ற ஆற்றல் வேறு யாருக்கும் கிடையாது. இது அல்லாஹுக்கு மட்டும் உள்ள ஆற்றல். அப்படி அல்லாஹ் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே யூனுஸ்ல 18, யூனுஸ்ல 106, அன்பியாவுல 66, சூரத்துல் ஹஜ்ஜில 12, சூரத்துல் ஃபுர்கான்ல 55, சூரத்துல் ரஅத்ல 16 என்று இன்னும் ஏராளமான வசனங்கள்ல இணை வைப்பாளர்களுக்கு இறைவன் பதிலடி கொடுக்கக்கூடிய இடமே, நீ இவர்களை எல்லாம் வணங்குறீல, இவர்கள்ட்ட எல்லாம் போய் கையேந்திரீங்கல்ல, இவர்கள்ட்ட எல்லாம் போய் நீங்க துவா செய்றீங்கல்ல, இவங்கெல்லாம் யார்? அவங்களால நல்லது செய்ய முடியுமா? கெட்டது செய்ய முடியுமா? எந்த பயனும் தராதவர்கள்ட்ட போய் நிக்கிறீங்க. பயன் தருபவன் அல்லாஹ். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தீங்குகளை கொடுத்தவன் அல்லாஹ். அதை நீக்குவதற்கு ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அவன்கிட்ட போய் நில்லுங்க, அவன்கிட்ட கையேந்துங்க. அப்ப இப்படியான ஒரு தெளிவான மார்க்கத்தில் இருந்து கொண்டு பகுத்தறிவை இறைவன் கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த பகுத்தறிவை இறைவனை நம்புகின்ற விஷயத்தில் பயன்படுத்த வேண்டும். இறைவனை இறைவனாக பார்க்க வேண்டும், மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும். மனிதனை போல இறைவனை எப்படி பார்க்க கூடாதோ அதே போல இறைவனை போல மனிதனையும் பார்க்க கூடாது. அங்கே அப்படி பார்த்தால் அங்கேதான் இணை வைப்பு பிறக்கிறது. அந்த இணை வைப்பு தான் நாளை மறுமையிலே நிரந்தர நரகத்தில் நம்மை தள்ளக்கூடிய மாபாதக பாவமாக இருக்கிறது. மை யுஷ்ரிக்கு பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட மறுமை நஷ்டத்திலிருந்து, நிரந்தர நரகத்திலிருந்து நம்முடைய வாழ்வை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், சூனத்தை நோக்கி நாம் நடைபோட வேண்டும் என்றால், நிரந்தர நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால், இணை வைப்பு இல்லாத ஒரு ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கை தான் அவசியம். அந்த ஓரிரை கொள்கையின் பால் நாம் அனைவரும் நடைபோட வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.